ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு சிறிய அரிசி கடைக்காரர் இருந்தார். அவருடைய கடை பெரியதல்ல, ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கும் பல குடும்பங்கள் தினமும் அவருடைய கடையில்தான் அரிசி பருப்பு வாங்குவார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் முருகன் ஒரு விஷயத்தில் மிகவும் பெயர் பெற்றவர், அது நேர்மை. முருகன் கடையில் வாங்கினா ஏமாற்றம் இருக்காது என்று கிராமத்தார் சொல்வார்கள். ஒரு நாள் காலையில் கடை திறந்து கொண்டிருந்தார் முருகன். அப்போது அங்கு வந்தார் ஒரு விவசாயி, குமார். குமார் சிரித்துக்கொண்டு சொன்னார், முருகா அண்ணன், எப்போ மாதிரி 2 கிலோ அரிசி கொடுங்க. முருகன் எடை பார்த்து அரிசி அளந்தார். அண்ணன், ஏன் எல்லாரும் உங்க கடைக்கு மட்டும் வராங்க தெரியுமா? முருகன் சிரித்து கேட்டார். ஏன்பா? நீங்க எப்பவும் கரெக்டா தான் விப்பீங்க. எடை குறைச்சி வச்சுலாம் விற்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை தான். முருகன் சிரித்தார். தொழில் பண்றவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம்பா. அப்படியே நாட்கள் அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு மாலை நேரத்தில் கடையை மூடிக்கொண்டிருந்தார் முருகன். அப்போ வீட்டிலிருந்து வந்தார் அவருடைய மனைவி லட்சுமி. ஏங்க, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? முருகன் பெருமூச்சு விட்டார். இல்ல லக்ஷ்மி, கடையில கொஞ்ச மாசமாவே லாபமே வரல. நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் காசே கையில தங்க மாட்டேங்குது. லட்சுமி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். முருகன் மெதுவாக சொன்னார், அதான் கொஞ்சம் வெயிட் குறைச்சு வச்சு வித்தா யாருக்கும் தெரியாதுல்ல. லட்சுமி உடனே சொன்னாள், சீ, அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஊர்ல உங்களை என்னன்னு நினைப்பாங்க? ஆனால் அந்த இரவு முழுவதும் முருகன் அந்த யோசனையில இருந்தான். அடுத்த நாள் குமார் மீண்டும் கடைக்கு வந்தார். முருகா அண்ணன், எப்போ மாதிரி 2 கிலோ அரிசி கொடுங்க. முருகன் எடை போட ஆரம்பித்தார். ஆனால் இந்த முறை 1 கிலோக்கு பதில் 90 கிராம் மட்டும் அளந்தார். குமாருக்கு எதுவும் தெரியவில்லை. அவர் பணம் கொடுத்து சென்றார். முருகன் மனதில் நினைத்தார், யாருக்கும் தெரியலையே, சரிதான் போல. அப்படி சில நாட்கள் போயின. முருகனுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் வர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் குமார் வீட்டில் மனைவி கேட்டாள், ஏங்க, இவ்வளவு சீக்கிரமா அரிசி முடிஞ்சிடுச்சே? குமார் ஆச்சரியப்பட்டார். அட, நானே 2 கிலோ வாங்கினேனே, அதுக்குள்ள சரியா போயிடுச்சா? அவருக்கு சந்தேகம் வந்தது. அடுத்த நாள் முருகன் கடையில் வாங்கிய அரிசியை வீட்டுக்கு கொண்டு போய் எடை பார்த்தார். எடை குறைவாக இருந்தது. குமார் கோபமாக முருகன் கடைக்கு வந்தார். முருகா அண்ணன், முருகன் சிரித்துக் கொண்டு கேட்டார். என்ன குமாரு? குமார் நேராக கேட்டார். நீங்க எடைய குறைச்சு வச்சு விக்கிறீங்களா? முருகன் உடனே சொன்னார், இல்லையே, யார் சொன்னா? அந்த நேரத்தில் அங்கு வந்தார் கிராமத்தின் தலைவர். அவர் அமைதியாக கேட்டார். என்னப்பா இங்க பிரச்சனை? குமார் நடந்ததையெல்லாம் சொன்னார். தலைவர் முருகனை பார்த்தார். முருகா, உண்மையை சொல்லு. முருகன் சில வினாடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக தலை குனிந்தார். மன்னிச்சிடுங்கய்யா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் லாபம் பார்க்கணும்னு நினைச்சேன், அதான். தலைவர் அமைதியாக சொன்னார். முருகா, லாபம் முக்கியம்தான், ஆனா நம்பிக்கை அதை விட முக்கியம்டா. ஒரு தடவை நம்பிக்கை போச்சுன்னா அதை திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் ஐயா. சில நாட்கள் கழித்து முருகன் மீண்டும் நேர்மையாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். முதலில் மக்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனால் மெதுவாக மீண்டும் அவரை நம்ப ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் குமார் மீண்டும் கடைக்கு வந்து சொன்னார், முருகா அண்ணன், இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். அந்த நாள் முருகன் மனதில் ஒரு விஷயம் புரிந்தது. சில ரூபாய் லாபத்துக்காக நம்பிக்கையை இழக்கக்கூடாது. கதை சொல்லும் நெறி: சிறிய லாபத்திற்காக நேர்மையை இழந்தால் பெரிய நம்பிக்கையை இழக்க நேரிடும். Get your free printable worksheets for kids.
fun, educational, easy to print. Perfect for young learners. Grab your free gift today, link in the description. Subscribe for more videos.